ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்திருக்கோம். தம்பி வணக்கம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு நம்ம ஒர்க் எல்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா போகணும்னு வாழ்த்துங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம தேவி லட்சுமி கிரைண்டர் தான் வந்திருக்கோங்க. சோ இதுங்க முழுக்க ஓன் மேனுஃபேக்சர்ஸ் இல்லையா? சொல்லுங்க தம்பி, நம்ம யூனிட் எங்க இருக்கு, லொகேஷன் சொல்லுங்க. நம்ம நேம் பாத்தீங்கன்னா டிஎல்ஐன்னு சொல்லுவோம். டிஎல்ஐ பாத்தீங்கன்னா தேவி லட்சுமி தான் ஷார்ட்டா டிஎல்ஐன்னு சொல்லுவோம். நம்மளோட ஃபேக்டரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவடம்பட்டி 5 நகர் ஏரிக்கரையில லொக்கேட் இருக்கு. நம்மளோட இன்னொரு ஆபீஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கணபதி சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆபீஸ் சொல்லுவாங்க. அங்க நம்மளோட ஆபீஸ் அங்க இருக்கு. ஓகே, நம்ம கிட்ட என்னென்ன மாதிரியான ஒர்க் வந்து பண்றீங்க? என்னென்ன இருக்கு? வாஷிங் மிஷின் இருக்கு, வாஷிங் மிஷின், கிரைண்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக்ஸி. வாஷிங் மிஷின்ல என்னென்ன லிட்டர் பண்றீங்க? நாங்க 6 kg இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா 11 kg மட்டும் 11 வரைக்கும் பண்றீங்க. சோ உங்களுக்கு வேர்ல்டு வைடு எல்லா பக்கம் போகுதுன்னு கேள்விப்பட்டோம். சோ சூப்பரா வாஷ் பண்ணுதுங்க. நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு குட்டி மிஷின் அவ்வளோ ஒர்க் பண்ணுது. ஏன்னா நாங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன் நானே. சோ அந்த ரிசல்ட்ட சொல்றேன். பெஸ்டான ஒரு ரிசல்ட்டுங்க. சோ ஒரு பேச்சுலர்ஸா இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, இல்ல தனியா வந்து ரூம் எடுத்து இருக்கீங்க, என்னால துவைக்க முடியாது அப்படின்னு கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, ஐடி ஒர்க்ல இருக்கீங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாஷிங் மிஷின் வெறும் நம்ம கிட்ட 5000 பிளஸ் ஜிஎஸ்டி இருந்தா போதும் இல்லைங்களா? 11 kg பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்காகவே ஜிஎஸ்டி சேர்த்து 5015 தான். வெறும் 5015, அதுவும் ஜிஎஸ்டியோடவே. சோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போய் ஃபேக்டரிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படிங்கறத நம்ம டீடைல்டா ஒரு வீடியோ பார்க்கலாம். சோ இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் गाइस, இப்போ இங்க இருக்க பார்த்த வாஷிங் மிஷின் உண்மையாவே தாங்க. இது நம்மளோட தேவி லட்சுமி வாஷிங் மிஷின்ங்க. இதோட இது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பண்ண போறோம், எல்லா டீடைல்ஸ் சொல்ல போறோம். இதோட பிரைஸ் கேட்டா ரொம்பவே ஷார்ட்டா இருக்கும். போறீங்க என்னென்ன கேசஸ் இருக்குன்னு எல்லா டீடைலா சொல்ல போறேன். இதுதான் நம்மளோட 6 kg வாஷிங் மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா 6 kg, அடுத்து வந்து 8 kg, 9 kg, அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா 11 kg பண்ணிட்டு இருக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது இதுதான் நம்மளோட 6 kg வாஷிங் மிஷின். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா வாரண்டி கார்டு கம்பல்சரி கொடுத்தாங்க. வாரண்டி முடிஞ்சாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வாரண்டி முடிஞ்சாலும் 10 வருஷம் ஆனாலும் நீங்க தைரியமா வரலாம். உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தயாரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு வந்து லிட் கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்க வந்து ஈஸியா அட்டாச் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு ஒரு பைப்போ 2 வாசல் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு கேட்டீங்கன்னா இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டு டேப் மூலமா நீங்க தண்ணி வரலாம். அப்படி இல்லைன்னா அப்புறம் நீங்க தாராளமா வாட்டர் கூட ஊத்திக்கலாம். இந்த பைப் எதுக்கும் பாத்தீங்கன்னா அவுட்லெட் இருக்கு. இந்த அவுட்லெட் இருக்குன்னா இப்படி எடுத்து நீங்க கீழே ஊட்டினா போதும், தண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வெளியே போயிடும். இதுக்கு தனியா சுவிட்ச் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கோர் வயர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்க நார்மலா டிவி, மிக்சி, கிரைண்டர் எதுவும் யூஸ் பண்ணிக்கோ, அதுலயே நீங்க தாராளமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேஜர் தப்பு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த டைமர் தான் ப்ராப்ளம் நிறைய பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 0, 5, 10, 15 இருக்கும். ஏரோ மார்க் வந்து ரைட் சைடு போட்டுக்கும். ரைட் சைடு மட்டும் தான் நம்ம 10 பண்ணணும், தவிர ஏரோ மார்க் போற சைடு நம்ம வந்து திருப்ப கூடாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப் பண்றதுன்னா 0 திருப்பணும், ஆஃப் பண்ணிட்டோம் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவா 0 வந்து உங்களுக்கு இதே மாதிரி வரும். டைம் வந்து சேம் இதே மாதிரி வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து கலர் டிஃபரன்ஸும் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டுனா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் வேணும், இன்னும் கொஞ்சம் கேசஸ் அதிகமா போட்டு கேட்கறாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷல் எடிஷனா வந்து 11 kg தயாரிச்சிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் டைப்ல இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் டைப்ல இருக்கும். இதுக்குள்ளேயும் சேம் அதே மாதிரி வாரண்டி கார்டு பைப் வந்துடும். உங்களுக்கு வந்து அதுக்கான லிட் கொடுத்துருப்பாங்க. லிட் நினைச்சு நீங்க வந்து கிளாஸ் நடத்துறதா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர். உங்களுக்கு இது ஸ்கிராச்சஸ் பிரேக் ஆகிறது ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி பிளாஸ்டிக் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் நினைச்சாண்ட ஏபிஎஸ் ஃபைபர் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. உங்களுக்கு 6 kg பேரும் உங்களுக்காகவே வெறும் 2950 ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா 11 kg நீங்க 11 kg 10,000 அனுப்பலாம் நினைக்க வேண்டாம். உங்களுக்காகவே ஜெயலட்சுமி வந்து ஜிஎஸ்டி செட்டி வெறும் 5015 நாங்க கொடுத்துருக்கோம். வெறும் 5015 ரூபாய் தான். 5015 பிரைஸ் டவுன் ஆயிடுதா? பிரைஸ் மேனுஃபேக்சரிங் என்னால உங்களுக்கு டைரக்டாவே நாங்க மேனுஃபேக்சரிங் டு கஸ்டமர் கூட, அதனால உங்களுக்கு ஓகே. பவர் கன்சம்ப்ஷன் எப்படி இருக்கும்? பவர் கன்சம்ப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இந்த ஃபேன் டியூப்லைட் பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் ஓடுனா உங்களுக்கு 1 யூனிட் பவர் கிடைக்கும். சூப்பர். நார்மல் வாஷிங் மிஷினுக்கும் இந்த வாஷிங் மிஷினுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாஷிங் மிஷின் பொதுவாக எடுத்துட்டா எல்லாரும் பாத்தீங்கன்னா 20,000 போனா நல்லா இருக்கும், 15 மேல போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் நாங்க 5,000 வந்து அந்த அளவுக்கு எங்க பெட்டரா கொடுக்க முடியும் அப்படின்னா இதோட ஃபீனஸ் எல்லாத்துக்குமே தெரியும்.
இதோட கேஸ் நீங்க ஒரு டைம் வாங்கி பாருங்க. இது கிளீன் பண்ணா நீங்க யாருக்குமே சொல்ல வேண்டாம். அளவுக்கு நல்லா போகும் இல்லையா? 100% உங்களுக்கு கேரண்டி தான். அதை நான் சொன்ன மாதிரி எங்களோட இது நாங்க ப்ரொமோட் பண்றதுல நீங்க வாங்கி ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா இருந்தா நீங்க யாருக்குமே சொல்லலாம். எதுக்கு இவ்வளவு கான்பிடன்ஸா சொல்றேன்னா எனக்கு நல்லா இருக்கு எல்லாருக்கும் சொன்னாலும் இப்போ நாங்க வந்து ரீச் ஆயிருக்கோம். இதோட சர்வீஸ் வாரண்டி அப்படிங்கிறது சர்வீஸ் வாரண்டி நம்மளோட 1 இயர் கம்பல்சரி வாரண்டி கொடுத்துருக்கோம். வாரண்டி முடிஞ்சாலும் கவலைப்படாதீங்க. நீங்க 10 வருஷம் ஆனாலும் சரி 20 வருஷம் ஆனாலும் சரி நான் சொன்ன மாதிரி தாராளமா பேக் கேட் ஒரு சின்ன காம்பனன்ட் ஒரு ஸ்க்ரூ போனா கூட நாங்க சர்வீஸ் பண்றா இருக்கும். இந்த பேசிக் தெரியுங்களே இது எப்படி நல்லா இருக்கும் கேட்டோம்னா கீழே போட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிளேஸ்ல தான் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி பெஸ்ட் குவாலிட்டி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 kg 8 kg வரும். 9 kg பாத்தீங்கன்னா கிரீன் ஆரஞ்சு வந்து இப்ப நம்ம கிட்ட அது அவைலபிள் இல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி டீடைல்ஸா அந்த கலர் பாக்கணும்னா கீழே 93% ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். எங்களோட ப்ராடக்டோட டீடைல் அதோட கலர் அதோட பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆன்லைன்ல எப்படி வாங்கலாமா? சேஃபா வந்துருமா? சேஃப். அதாவது பேக்கிங்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்டட் ஒட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப டெஸ்ட்டுக்காக தான் ரெடியா இருக்கு. நீங்க பாக்குறது ஓகே. வாட்டர் டெஸ்ட், கரண்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் பிரேக்கேஜ் எங்க இருக்கா பார்ப்போம். ஏதோ ஒன்று தவறா இருந்தா கூட நாங்க வந்து மறுபடியும் சர்வீஸ் கொடுக்க தயார். ஓகே. டெலிவரி வந்து பக்காவா வந்துரும் இல்லையா? பக்கா பேக்கிங்கோட வாரண்டி நிறைய உங்களுக்கு பில்லர்ஸ் இருக்கு. ஓகே. வாரண்டி எத்தனை வருஷம் கொடுக்குறீங்க? ப்ராடக்ட் வந்து 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. நம்ம கிட்ட எனி ஸ்பேர் பார்ட்ஸ் போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அத நான் சொன்ன மாதிரி இங்க எதுக்கு ஸ்டிக்கர் இந்த ஸ்டிக்கர் போனா கூட நீங்க கேட்டா ஸ்டிக்கர் கொடுக்க சூப்பர். இதை விட ஒரு பெஸ்ட் பண்ண முடியாது. வாஷிங் மிஷின் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிரைண்டர் நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க. கிரைண்டர் மட்டும் கிடையாது, மிக்ஸி நான் சொன்ன மாதிரி மிக்ஸி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டில பெஸ்ட் பிரைஸ்ல நாங்க சொல்ல போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப கிரைண்டர் என்னன்னு பாக்கலாம். கிரைண்டர் பாத்தீங்கன்னா வந்து 2 மாடல்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டேபிள் டாப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டில்டிங். இப்ப அட்வான்ஸ் மாடல் பாத்தீங்கன்னா டில்டிங். ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் டாப் ஓபனா பார்க்கலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அலுமினியம் இருக்கு, காப்பர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி பிளஸ் 1 இயர் வாரண்டியோட நான் கொடுத்துட்டு இருக்கோம். அது கூட உங்களுக்கு அட்டாச்மெண்டா பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே உங்களுக்கு தேங்காய் துருவது சப்பாத்தி மாவு பேசுறது கூட கொடுத்துரும். அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு உங்களுக்கு கொடுத்துரும். அது 1 இயர் வாரண்டி உங்களுக்கு கம்பல்சரியா உங்களுக்கு வரும். அடுத்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா டில்டிங் மாடல். டில்டிங் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு 2 லிட்டர் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பேசுறது தேங்காய் துருவது அடிஷனா கொடுத்துரும். அதே மாதிரி இதுக்கு 1 இயர் வாரண்டி வரும். இதோட பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த அதுல நீங்க மாவு எடுக்கும்போது ரொம்ப கஸ்டமருக்கு கைவிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப தூத்துருக்கு கலருக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை ஈஸி படுத்திருக்காது. உங்களுக்கு டில்டிங் மாடலே தயாரிச்சிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு கை போதும். இந்த ஒரு கை மாவு லைட் இருக்குது. நீங்க சாச்சினாலே போதும் மாவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்லைட் ஆகி வந்துடும். அப்புறம் நீங்க டக்குனு இப்படி நிப்பாட்டும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து உங்களுக்கு உள்ள லாக் ஆயிக்கும். கீழே உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. இதுலயும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அலுமினியம் இருக்கு, காப்பர் இருக்கு. இதோட பிரைஸ் ரொம்பவே ஷாக்கா செய்வீங்க. வெறும் உங்களுக்காகவே வெறும் 1900 ஜிஎஸ்டியோட அந்த டேபிள் டாப் உங்களுக்கு கொடுத்து அவ்வளவுதான். 1900 வெறும் 1900 ஜிஎஸ்டியோட உங்களுக்கு இந்த டேபிள் டாப் கிரைண்டர் தாராளமா நீங்க வீட்டுக்கு எடுத்து போகலாம். அதே மாதிரி டில்டிங் பார்த்தா நீங்க ஆன்லைன்லயும் சரி ஷோரூம்லயும் சரி எங்க வேணா விசாரிச்சு பாருங்க. 5000 6000 சொன்னாங்க. நம்ம கிட்ட வந்துட்டீங்கன்னா வெறும் உங்களுக்காகவே 2850 ஜிஎஸ்டியோட நாங்க என்ன தம்பி ஷாக்கிங்கா இருக்கு. வெறும் 2850. நம்ம கிட்ட எப்படி ஹோல்சேலுக்கும் வாங்கிக்கலாமா? வியாபாரம் பண்றவங்க 10 பீஸ் சொல்றேன், 15 பீஸ் எடுத்தா இந்த ரேட்டுக்கு சிங்கிள் பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்லணும் அதே ரேட் தான் உங்களுக்கு. சீக்கிரட்டா நான் உங்களுக்கு வந்து கடைசியில சொல்றேன். ஓ சூப்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா மிக்ஸி. புது அறிமுகமா? மிக்ஸி நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சோம். மிக்ஸி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜாரோட கொடுத்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பியூர் காப்பர் கலப்படம் எதுவுமே கிடையாது. பாத்தீங்கன்னா காப்பரும் அலுமினியம் கலந்து போடுவாங்க. காப்பர் சொல்லுவாங்க, ஆனா நம்ம கிட்ட அது கிடையாது. பியூர் காப்பரோட பெஸ்ட் குவாலிட்டியில உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் அதே மாதிரிதான் உங்களுக்கு வெறும் ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 2000 ரூபாய்க்கு நாங்க கொடுத்துட்டு 2000 ரூபாயா? வெறும் 2000 ஷாக்கிங். 3 ஜாரோட உங்களுக்கு இந்த பிரைஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சூப்பர். எல்லாத்துக்கும் மெயினானது என்ன ஒரு டவுட்னு பாத்தீங்கன்னா வாரண்டி அதே நான் சொல்ற மாதிரி கவலையே பாருங்க. நம்மளோட சொல்லியிருக்கேன். நீங்க தாராளமா காலையில பிராக்டிஸ் சாயங்காலம் கூட இருந்துட்டு எப்படி நாங்க மேனுபேக்சர் தாராளமா பாருங்க. 1 இயர் வாரண்டி கம்பல்சரியா கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் மட்டும் கிடையாது, வாஷிங் மிஷினுக்கு கிரைண்டருக்கு மிக்ஸிக்கு எல்லாத்துக்குமே வாரண்டி கேரண்டி இருக்கு. டோட்டலா கொடுத்துட்டு இருக்கோம். அதே நான் சொன்ன மாதிரி சின்ன காம்பனன்ட் போனா கூட நீங்க தாராளமா இங்க மாட்டீங்க. இந்த பிரைஸ் நாங்க கம்மியா கொடுக்கணும். பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க மேனுபேக்சரிங். நீங்க சுத்தி பார்த்தாலே தெரியும். இங்க வந்து எந்த காம்பனன்ட் நாங்க வந்து வெளியே எங்கேயுமே வாங்குறது கிடையாது. எல்லாமே எங்களோட ஓன் மேனுபேக்சரிங் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு இந்த பிரைஸ்ல கொடுக்குறோம். இங்க நடுவுல வந்து டீலரோ வேற யாருமே கிடையாது. நாங்க செஞ்சு சின்னதா ஒரு ப்ராஃபிட் வச்சு உங்களுக்கு நாங்க சேர்க்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு இவ்வளவு கம்மியா நாங்க வந்து கம்மியா கொடுத்தோம். குவாலிட்டி நீங்க வந்து நினைச்சா பெஸ்ட் குவாலிட்டியில இந்த பிரைஸ்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்.
நான் வீடியோலயே சொல்லியிருந்தா உங்களுக்கு ஒரு சீக்கிரம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு கிடையாது. நம்ம ஃபேக்டரி தான் வந்து காட்ட போறோம். சில இதுல வந்துட்டு காட்டவும் மாட்டாங்க, உள்ள அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. ஆனா நீங்க தாராளமா சொன்ன மாதிரி தாராளமா காலையில இருந்து வாங்க, சாயங்காலத்து இருந்தே நாங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றோம் தாராளமா பார்த்து வாங்கிட்டு போனோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டும் வெளியே வாங்குறதுல சின்ன ஸ்டார்டிங்ல இருந்து பினிஷிங் எல்லாமே நாங்க ஓனா பண்ணனாலதான் உங்களுக்கு இந்த பிரைஸ்ல இந்த குவாலிட்டில கிடைக்குது. இந்த செக்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வர மோட்டரோட மையத்தை இங்க வந்து அசம்பிள் பண்றாங்க. ஒயர் கட்டி காயில் சுற்றி உங்களுக்கு வந்து ஒரு 50% மோட்டர் ரெடி ஆகுது. இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இது வந்து வாஷிங் மிஷின், அடுத்த கிரைண்டரு, அடுத்த பாத்தீங்கன்னா மிக்சி, அப்படியே லைனா போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு 5 செக்ஷன் போகும். அது வந்து பாத்தீங்கன்னா முழுசா மோட்டர் வந்து 100% தயாரிக்கும். இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், அங்க கிரைண்டர், மிக்சி, அப்படியே லைனா போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி காய் கட்டுறாங்க இந்த வீடியோ காவல் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் காப்பரும் பண்ணிட்டு இருக்கோம், அலுமினியம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எது ப்ரிஃபர் பண்றோமோ அவங்க கஸ்டமர் என்ன கேட்கணும் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஒரு கயிறு மாசத்துக்கு நல்லா தட்டு போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இது பினிஷிங் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பினிஷிங் நான் சொன்ன மாதிரி கயிறு போட்டு நல்லா டைட்டா கட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரிதான் எல்லாமே பாத்தீங்கன்னா அதே செக்ஷன் எல்லாமே அதே மாதிரி ப்ராசஸ் தான். இது முடிச்ச அசம்பிளா வச்சிருவாங்க. இந்த அசம்பிள் அப்படியே எடுத்துட்டு போய் மோட்டர் செக்ஷன் போய் 100% கம்ப்ளீட் ஆகிற மாதிரி மோட்டர் ரெடி பண்ணுவாங்க. அந்த மோட்டர் செக்ஷன் எப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இங்க எடுத்து வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வார்னிஷ்னு சொல்லுவாங்க, ஊத்தி வச்சிருப்பாங்க எல்லாத்துலயும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வயரும் பிரிஞ்சு வராம இருக்க நல்லா கிரிப்பா டைட்டா பிடிக்கிற மாதிரி. இது காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கல்லு மாதிரி ஆயிரும். நீங்க ஒவ்வொரு வயரும் உங்களுக்கு பிரிஞ்சு வராம இருக்கும். இது காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த மோட்டர் செக்ஷன் தான். இந்த உள்ள சுத்தி பாத்தீங்கன்னா ஓட்டரு இதை வச்சு இதுக்குள்ள உங்களுக்கு உள்ள இறக்கி உள்ள காயில் வச்சு மேல கவர் போட்டு உங்களுக்கு முழுமையா அந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இந்த மோட்டர் அப்படியே உங்களுக்கு டைரக்டா அனுப்ப மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வாட்ஸ் கரண்ட் அடிக்குதா எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கீழே போகும். ஒண்ணு தப்பா இருந்தா கூட உங்களுக்கு வந்து ரீயூஸ் போட்டுருவாங்க. அது அவ்வளவுதான். அது அப்படியே போட்டுனா அடுத்து என்ன தப்பு என்ன மிஸ்டேக் ஆச்சு அதை கண்டுபிடிச்சா உங்களுக்கு புதுசாக போடுவாங்க. நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி எல்லாமே பார்த்துருப்போம். எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பிரைஸ் உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்தா உங்களுக்கு 9345 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி வாங்கணும்னு சொன்னா கோயம்புத்தூர்ல வந்துட்டு இது கோயம்புத்தூர்ல லொகேட் ஆகி தாராளமா ஃபேக்டரி வந்து நீங்க தாராளமா கொடுத்தீங்கன்னா 1 பீஸ் 10 பீஸ் 100 பீஸ் நீங்க தாராளமா எடுக்கலாம். திருச்சி, திருப்பூர், காங்கேயம் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க. அதர் டிஸ்ட்ரிக்டா இருக்கா அதை நான் சொன்ன மாதிரி 9345 நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கும். அதை நீங்க அதை கால் பண்ணுங்க. எங்க ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி வாங்கணும், எப்படி எத்தனை இதுல உங்களுக்கு எத்தனை டேஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் எல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்படி நீங்க ஒரு டீலரா இருக்கீங்க, எங்களுக்கு வந்து ஷாப்புக்கு சேல்ஸ் வேணா தாராளமா நீங்க ஃபேக்டரிக்கு வாங்க. எங்களோட மேனேஜர் சார் இருப்பாரு, அவர்கிட்ட பேசுங்க. தேங்க்யூ.